ஹே ஆல் இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். நேற்று நைட் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான். சப்பாத்தி பண்ணும்போது எப்போவுமே 2 சைடும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியான சப்பாத்தி ரெடி ஆகிடும். ஒரே ஒரு எக் சப்பாத்தி மட்டும் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வேர்க்கடலை ஊற வச்சுட்டேன். அது வந்து வேர்க்கடலை சாட் மாதிரி பண்ணலான்ட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, கரம் மசாலா, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியாக ரெடி ஆகிடும். நேற்று நைட்டு செஞ்ச சப்பாத்தி மீந்திருந்துச்சு. அதில் எக் சப்பாத்தி பண்ணலான்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி, அதுக்கப்புறம் 2 எக் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட வந்து நம்ம அந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியாக எக் சப்பாத்தி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் சப்பாத்தி, கொய்யாப்பழம், அப்புறம் மாதுளப்பழம், வேர்க்கடலை சுண்டல். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் தான். கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ சங்கரா மீன் காலையிலேயே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக மீனும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.